டெக் ஏரியா தமிழ் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர் செஃப் ஓடிஜியோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஓடிஜின்னு சொல்லுவோம். ஓடிஜினா ஒன்றும் இல்லை, ஓவன், டோஸ்டர், கில்லருங்கிற 3 ஃபங்க்ஷனையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓடிஜியில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சுருக்கமாக பார்த்திங்கன்னா ஓடிஜின்னு அப்படின்னு இதை வந்து நம்ம கூப்பிடுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒண்டர் செஃப்பில் பார்த்திங்கன்னா 9 லிட்டர், 19 லிட்டர், 28 லிட்டர், 40 லிட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்க 60 லிட்டர், இந்த மாதிரி 5 வேரியண்ட் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கலாம், மேபி நம்மளுக்கு தெரியல. இதில் வந்து அதுதான் காட்டியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது. ஏர் ஃப்ரையர், குக்வேர்ஸு, குக் டாப்ஸ், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கலை, ஆஃப்லைனில் தான் வாங்கியிருக்கோம். நம்ம திருநெல்வேலியில் டவுனில் இருக்குது டிஆர்பி அப்படிங்கிற டிஆர் பொன்னையனாடார் அண்ட் சன்ஸ் அவங்களோட பார்த்திங்கன்னா ஷோரூமில் தான் வாங்கணும். இதோட பேக்கிங் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா டாப்புக்காக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பின் ப்ளக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஜி வந்து நம்ம பவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குமே தனியாக ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கிட்டு வந்து ஓடிஜி வந்து ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாமே என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா அங்கங்கே டேமேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளக்காக கூட இருக்கலாம். இது போக டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயாவது அப்படி தூக்கி போடுறது, அந்த மாதிரி ராங்கான ஹேண்ட்லிங் பண்ணுறதுனாலையும் கூட இருக்கலாம். இதை வந்து மெயினாக நம்ம யாருமே குத்தம் சொல்ல முடியாது. நம்ம வந்து நேராக பார்த்து வாங்கிட்டால் நமக்கு நல்லது. அதுக்காக ஆன்லைனில் வாங்குறது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குது குவாலிட்டி எல்லாமே நேராக பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இது ஆன்லைன்லேருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இது இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாட்டமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் டோர் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸ் டோர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பபுள் ட்ராப் டைப்லேயே இது பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய பபுள்ஸாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. கண்ணாடி வந்து டேமேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதனால தான் நான் சொல்கிறேன், நேரடியாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குது எப்போவுமே. இப்போ வந்து இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ளூ ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இந்த பாடியை சுற்றி எல்லா பக்கமும் இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் வாங்கின உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு தடவை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதை வந்து வீடியோக்காக திரும்ப ஒரு அன்பாக்சிங் மாதிரி இதை எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரே வந்து 2 ட்ரே இருக்கும். ஒன்று வந்து ஒயர் ட்ரே, அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்காக வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். அது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். வெளியே எடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம கிரில் சிக்கன் பண்ணோம்ல, அந்த ஸ்கீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள சிக்கனை வந்து ஓட விட்டு அப்படியே நல்லா சூடு பண்ணி நீங்கள் கிரில் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு அடுத்தால பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வெளியே எடுக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட கையில் க்ளவுஸ் இல்லை அப்படின்னா இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அதுக்காக க்ளவுஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஓடிஜி கிட்ட நீங்கள் போகவே கூடாது.
ஆனால் எல்லா பக்கமும் சூடாக தான் இருக்கும், அதனால தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம அந்த வீடியோ கண்டினியூவில் பார்க்கலாம். இந்த ஸ்கீவர்ஸ்க்காக இதுக்குன்னு தனியாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கோழி வந்து ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்கள் கை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னு தனியாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து க்ரம் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளே சமைக்கிற பொருள் ஏதாவது வடிஞ்சுது, அதில் உள்ள ஆயில் வடிஞ்சுது, இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து கீழே விழுது அப்படின்னா கூட இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓடிஜி எந்த அளவுலையும் பாதிக்காது, இதிலே விழுந்துடும். நம்ம வந்து இந்த மாதிரி திறந்துட்டு அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஏசி பவர் கொடுக்கல, அதுக்காக சப்ளை கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கையை வச்சு எல்லாமே பண்ணுறேன். ஆனால் நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு பண்ண முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஹேண்டலை நீங்கள் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து ஒயர் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. அது போக இன்னொரு பிளாக் ட்ரேவும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு டிஷ்ஷையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஹைட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேஸ்மெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ட்ரே வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்தந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ட்ரே வந்து எந்த ஹைட்டில் வைக்கணுமோ அந்த ஹைட்டில் வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். இந்த கிரில் சிக்கனை வந்து நம்ம பண்ணும்போது இப்படி தான் வைப்போம். எப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி சிக்கனை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஹேண்டிலில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே வச்சிங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ரவுண்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு மோட்டர் இருக்கும், சின்க்ரனஸ் மோட்டர் இருக்கும். அதில் வந்து நம்ம வச்சு இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது, கன்வென்ஷன், ரொட்டிசரி ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ரொட்டிசரி ஆப்ஷனில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ டிகிரி குக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிகிரியை வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரில் சிக்கன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஈஸியாகவே வெளியே எடுத்துடலாம். இந்த ஓடிஜியில் பார்த்திங்கன்னா 4 நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நாப் நம்ம கீழேருந்து வந்துடலாம். இந்த நாப் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமர் 0 to 60 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் செலக்ட் பண்ணுறதுக்காக ஆஃப், டாப் ராடு, அதுக்கப்புறம் இது வந்து டாப் ராடு வச்சுருக்கிறோம். இந்த பக்கம் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்டம், எல்லாமே எழுதியிருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. இதே நீங்கள் பழைய வெர்ஷன் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இதில் எழுதியிருக்காது, அதாவது அந்த கோடு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், நூறு டிகிரிலேருந்து 250 டிகிரி வரைக்கும் இதில் நம்ம டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன் உள்ளே இருக்கிற ஃபேன் வந்து சுற்றும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோட்டிசரி, நம்ம கிரில் சிக்கன் சொன்னோம்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அது. அதுக்கப்புறம் போத் அப்படிங்கிறது வந்து கன்வெக்ஷன், ரோட்டிசரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப், இந்த ஃபங்க்ஷன் வந்து தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டைமரை நம்ம வந்து ஒரு டைம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் மாதிரி ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் ஆன் பண்ணிட்டோன்னா அந்த டைமரில் வந்து அப்படியே செட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் வந்து கவுண்ட் டவுன் ஆகும். அதனால் நம்ம ஒரு டைம் இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா ஒரு 60ல் வச்சுருக்கோன்னா 60லேருந்து ஒரு 50 அப்படிங்கிறத நம்ம 10 நிமிஷத்தை கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். அதுவாக ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். நீங்கள் மெயின் பவர் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மெயின் பவர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளக்கை மாட்டிட்டு பக்கத்தில் சுவிட்ச் போட்டோம்னா அதை வந்து சொல்ல வந்திருக்கிறேன். இந்த இடத்துல மெயின் பவர் அப்படிங்கிறது
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது இந்த லேம்பை வந்து நான் உங்களுக்கு எரியும் போது காட்டுறேன். அதுக்கப்புறம் கிரில் சிக்கன் சுற்றுறதுக்காக இங்கே ஒரு சின்க்ரோனிஸ் மோட்டர் சொன்னோம்ல, அது வந்து இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. அந்த கம்பி கிரில்லை வந்து நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இப்படி நீங்கள் மாட்டிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரில்லை வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா பேக் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கன்வெக்ஷன் மோடு பார்த்தோம்னா அதுக்காக அந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உள்ளே இருக்க ஹீட்டை வந்து அப்படியே சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பாட்டமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ராடு கொடுத்துருக்காங்க, ஹீட் ராடு. இது வந்து இங்கே நார்மலாக இந்த மாதிரி நேரத்தில் வந்து கையை வச்சு பார்த்துக்கலாம். இதே நீங்கள் உள்ளே ப்ளக்கை மாட்டி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது பக்கத்தில் கையை கொண்டு போகவே முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், சேஃபும் கிடையாது. இப்போ நான்ங்கிறதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறேன். யூஸ் பண்ணும்போது இதை தயவு செஞ்சு கைக்கு வந்து இது கிட்ட கொண்டு போயிடாதீங்க. நம்ம இந்த ஓடிஜி வந்து அதுக்காக வீட்டில் ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி அந்த ஓரமாக வச்சிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து சுற்றி ஏர் வந்துட்டு எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, அதாவது இந்த ஓடிஜி நம்ம பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையை வந்து எங்கேயுமே வைக்கக்கூடாது. சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமுமே மேக்ஸிமம் ஹீட் இருக்கும். அதுக்காக அந்த ஓப்பன் பண்ணுற டோர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு ஹேண்டில் இருக்கும், அதை மட்டும் தான் நம்ம திறந்து பார்க்கணும். மற்றபடி எங்கே கை வச்சாலுமே உங்களுக்கு கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யும். இதான் நம்ம வாங்கியிருக்க மாடல் பார்த்திங்கன்னா 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸில் பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸ் எடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வீட்டோட வோல்டேஜ் அதை வச்சு நம்ம சேனலுக்கு இதை வந்து நம்ம இப்போ லைவாக செக் பண்ணி காட்ட போகிறோம். எவ்வளோ வாட்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். இதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளக்கை வந்து நம்ம மாட்டிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எத்தனை வாட்ஸ் எடுக்குது, வோல்டேஜ் என்ன வருது, ஆம்பியர் என்ன ஆம்பியர் எடுக்குது, எல்லாமே இதில் வந்து நம்ம இப்போ லைவாக பார்க்க போகிறோம். ஓடிஜியை மாட்டியாச்சு. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மீட்டர் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 203 வோல்டேஜ் வருது. ஒரு 230 வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதோட ஃபுல் பவர், அதாவது 2000 வாட்ஸை வந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ ஆன் பண்ணி நம்ம எவ்வளோ வாட்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 12 வாட்ஸ் காட்டுது. இந்த 12 வாட்ஸ் எதுக்காக காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ளே வந்து டைமர் ஆன் பண்ணி வச்சுக்கோன்னா உள்ள வந்து ஹீட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன், திரும்ப ஆஃப் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆன் பண்ணியிருக்கும்போது இந்த ரெட் கலர் லைட் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது டைமர் ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரெட் கலர் லைட்டுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். டைமரை ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களால் திருப்ப முடியாது. அதாவது அந்த 60 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அது வந்து கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 60 நிமிஷம் வச்சுட்டிங்க, எனக்கு ஆனால் 10 நிமிஷம் குக் ஆனால் போதும் அப்படின்னா அந்த 60 to 50 நிமிஷம் வரும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து அதோட சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து நான் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வாட்ஸ் எவ்வளோ எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1420 வாட்ஸ் கிட்டே எடுக்குது. இப்போ வந்து போத் ராடு, அதாவது 2 ராடு, டாப் ராடு பாட்டம் ராடு ரெண்டுமே ஆனில் தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டை கூட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக 250 டிகிரிக்கு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1400 சம்திங் எடுத்துகிட்ருக்குது வாட்ஸு. வீட்டில் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. 203 பார்த்தோம், 193 ஆச்சு. இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெம்பரேச்சரை ஃபுல்லாகவே குறைச்சிட்டேன். குறைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓடிஜி வந்து ஹீட் ஆகாது, அப்படி ஸ்டாப் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து சுற்றுற நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போத் மோட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டிசைட் 2 மோடுமே இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் ரெண்டுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போது கன்வெக்ஷன் ஆஃப் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பவும் கன்வெக்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஃபேன் ஆன் ஆகிரும். அதுக்காக பார்த்திங்கன்னா
அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேவையானது மட்டும் நம்ம அந்த இடத்துல ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரில் வந்து இந்த மாதிரி தான் சுற்றிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த ரோட்டேசரி மோட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே பேக் ஆகும். சிக்கன் அப்படின்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ரொட்டேசரி மோடில் பண்ணுற மாதிரி பொருள் வச்சிங்கன்னா அது வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி தான் பேக் ஆகும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் எதாவது குக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒன்று குக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்கட் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தியான ஹோம்மேட் பிஸ்கட் தான் இது. நல்லா பட்டர் போட்டு சூப்பராக ரெடி பண்ணோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்மளே செஞ்சுக்கலாம். வெளியே வாங்கி அந்த அதிகப்படியான எசன்ஸு, அதிகப்படியான சுகர் எல்லாமே எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலே ஹெல்த்தியான முறையில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதை வந்து நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். வீடியோஸ் எல்லாமே ஃபுட் சேனலில் வந்து இந்த கிரில் சிக்கன் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் கேக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அந்த சேனலில் பார்க்கலாம். பேக் பண்ணி முடிச்சா இந்த மாதிரி தான் சவுண்டு வரும். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.